मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय सम्भवे அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான துர்முகி நாம சம்வத்சரம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிர ருது மாசி 26 மார்ச் 10 வெள்ளிக்கிழமை, சுக்லபக்ஷம் திரையோதசி திதி, ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 5:32 வரை, பிறகு மகம் நட்சத்திரம், அதிகண்டம் நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இன்றைக்கு பிரதோஷ விரதம். வாரந்தோறும் வரக்கூடிய பிரதோஷத்தில் இது சுக்லபக்ஷ வளர்பிறை பிரதோஷம், வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது. இன்றைக்கு பிரதோஷ விரதம், நாளைக்கு மாசி மகம், நாளன்னைக்கு பௌர்ணமி விரதம். அப்படியாக வரிசையாக விரதங்கள் இருக்கு. பண்டிகை திருவிழா முக்கியமான நாட்கள் இருக்கு. இன்றைய நாள்ல இருந்தே தொடங்கிடலாம். இன்று மாலை நேரத்தில் பிரதோஷ விரதம் இருந்து அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் மகம் நட்சத்திரம் தொடங்கிடுது. மாசியில மக நட்சத்திரம் விசேஷம் இருந்தாலும் மாசி மகம் சொல்லக்கூடிய உற்சவம் நாளைக்கு, இன்றைக்கு மாலை நேரத்திலே மகம் தொடங்கிறது. அதனால இன்றைய நாளில் பிரதோஷ விரதம் இருந்து நம்ம சிவாலயம் சென்று மாலை நேரத்தில் அபிஷேகங்களில் கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு வழக்கமாக கிடைக்கிறத விட இன்னும் கூடுதலாக மன திருப்தி, நிறைவு, சந்தோஷம் கிடைக்கும். ஆலயங்களுக்கு போகும்போது உடனடியாக கிடைக்கக்கூடிய பலன்னு பார்க்கும்போது இதுதான். குழந்தைகளை கொண்டாடும் போதோ, பார்த்து கொள்ளும் பொழுதோ, பெரியவர்கள் வயோதிகர்களுக்கு சேவைகள் பணிவிடைகள் செய்யும் போதோ பலன்களை எதிர்பார்க்க கூடாது. பெற்றோர்களுக்கு என்ன விஷயம் செய்தாலும் அதே போன்று கோவிலுக்கு செல்வதும் கூட மன நிறைவு, திருப்தி, சந்தோஷம் கிடைச்சிட்டாலே போதுமானது. அதற்கு மேற்கொண்டு பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்யும் போது தானாக அனைத்து நடக்கும். இருந்தாலும் அதற்காகத்தான் கோவிலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. அப்படியாக இன்றைய நாளில் நம்ம ஆத்மார்த்தமாக இறைவனை கொண்டாடும் விதத்தில் பிரதோஷ விரதம் இருந்து மாலை நேரத்தில் அபிஷேகங்களை கலந்து கொள்ளும் பொழுது மக நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால விசேஷமான பலனை அது அளிக்கும். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் அங்காரகன், கடகராசியில் சந்திரன், சிம்மராசியில் ராகு, துளாராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் சூரியன் கேது, மீனராசியில் புதன் சுக்கிரன். கடகராசியில் இருக்கும் சந்திரன் மாலை 5:32 சிம்ம ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். துளாராசியில் இருக்கும் குரு பிற்பகல் 2:32 இப்போது அவர் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பிற்பகல் 2:32 துலா ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கன்னியா ராசிக்கு வருகிறார். இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 4, 5ஆம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கு. புதன் கேதுடைய நட்சத்திர சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கார். வசதி வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆடம்பர வசதிகள், ஆடம்பர சொகுசு வாகனங்கள், நல்ல வீடு போன்ற விஷயங்கள் அமையும். தாயாரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் இப்போது அவரோடு சேர்ந்து இருக்க முடியும். தாயாருடைய உடல்நிலையில இப்போது முன்னேற்றம் ஏற்படும். கல்வியில தடை இருக்கக்கூடியவர்கள் இப்போது மறுமுறை அந்த தடை விலகி கல்வியில முன்னேறக்கூடிய அமைப்பு கிடைக்கும். புத்திசாலித்தனத்தை, திறமையை வெளிப்படுத்த முடியும். இப்படியாக சாதகமான நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 3, 4ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிறது ஸ்தானபலம் விசேஷம். 4ஆம் இடத்திற்கு சந்திரன் போகும்போது ராகுவோடு சேர்றாரு. அப்படி சேர்ந்தாலும் கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். 4ஆம் இடம் ராகுவுடன் சேர்க்கை, கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கார். முன்னேறுவதற்கு உண்டான வழி என்ன? அது நேர்மையான வழி, நேர்மையான விதத்தில் அமைய வேண்டும் போன்ற விஷயங்களை சிந்திக்கும் போது, உங்களை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக வைத்துக் கொள்ளும் போது, நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும்போது இது உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 2, 3ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கும்போது பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். பேச்சு மூலமாக அனைத்து காரியங்களையும் சாதித்துக் கொள்ள முடியும். மாலை 5:32 3ஆம் இடத்திற்கு போறாரு. ராகு கேத்துவுடைய சம்பந்தம் ஏற்படுது. சூரியனுடைய பார்வையும் சந்திரனுக்கு கிடைக்குது. அதனால தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். அதை சரியான விஷயங்களுக்கு, போட்டிகள்ல, பந்தயங்கள்ல, தேர்வுகள் எழுதுவதற்கு, கல்வியில உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கு, புதிய துறைகளை படிப்பதற்கு போன்ற ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களுக்கு உங்களுடைய ஆற்றலையும் தைரியத்தையும் நீங்கள் பயன்படுத்தும் போது அதனால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசியிலேயும் 2ஆம் இடத்திலேயும் சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரன் இருக்கும்போது ஆட்சி பெற்று விளங்குறாரு. 2ஆம் இடத்திற்கு வரும்போது நட்பு கிரகத்தினுடைய சூரியன் வீட்டில் இருந்து சூரியனுடைய பார்வையை பெறுகிறார். ராகு கேதுவுடைய சம்பந்தம் சாரமும் அவருக்கு கிடைக்குது. அதனால இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான, மன நிறைவான, உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். இலகிய மனம் இருக்கும். பிறர் மீது கருணை இப்போது உங்களுக்கு ஏற்படும்.
பிறருடைய குறைகளை இப்போது உங்களால் தீர்க்க முடியுமா, பிறருடைய கஷ்டத்தை போக்க முடியுமா என்று இலகிய மனம், நல்ல ஒரு சமூக சேவை, பொதுநல எண்ணம் போன்ற விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது குடும்பத்தினரிடையும் கூட வெளிப்படும். குடும்பத்தினருடைய கஷ்டத்தையும் கூட நீங்கள் தீர்த்து வைப்பீங்க. அப்படியாக நம்மால் பிறருக்கு நன்மை நடக்குமா, பரோபகாரியாக நடந்து கொள்ள முடியுமா என்று சிந்திக்கும் போது அப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களை உயர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்திலையும் ராசியிலும் சந்திரன் இருக்கார். 12ல சந்திரன் இருக்கும்போது ஆட்சி பெற்று இருக்காரு. ராசியில சந்திரன் வரும்போது ராகு கேதுவுடைய சம்பந்தம் ஏற்படுது. ராகுவோடு சேர்றாரு. மாலை 5:32 மணிக்கு ராசிக்குள்ள வராரு. அப்போது கேதுவுடைய சாரம் அவருக்கு கிடைக்குது. கல்வியில எது உங்களுக்கு குழப்பமாக இருந்ததோ, எது தெளிவில்லாமல் இருந்ததோ, அல்லது எது உங்களுக்கு பயமாக இருந்ததோ அதெல்லாம் இப்போது சரியாகும். நல்ல விஷயங்களுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், அனைத்தும் எளிதாக இருக்கும். எதையும் நம்மால செய்து முடித்து விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ராகுவோடு சந்திரன் சேரும்போது, கேதுவோடு சந்திரனுக்கு சம்பந்தம் வரும்போது நல்ல ஞானம் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும். அதோடு சேர்ந்து இறைவன் மீது நம்பிக்கை ஏற்படும். கடவுள் நம்மை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கும். அப்படியாக இந்நாள் நீங்கள் குழப்பத்திலிருந்து, தயக்கத்திலிருந்து, பயத்திலிருந்து விடுபடக்கூடிய நாளாக அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 11ல் இருக்கும்போது சந்திரன் தனித்து நிற்கிறாரு. வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். ஆயில்யம் நட்சத்திரம், உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய சாரத்தை பெற்றிருக்கார். அனைத்தும் சாதகமாக இருக்கும். குறிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, சுய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உயர்வு, லாபம் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். 12ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது ராகு கேதுவுடைய சம்பந்தம் அவருக்கு ஏற்படுறதுனால நிதானமாக கவனமாக இருக்கணும். கூடுமான வரைக்கும் நல்ல செலவுகளை செய்யணும், தான தர்மங்களை செய்யணும், பிறருக்கு உதவணும். செலவு செய்யக்கூடிய சக்தி இல்லாதவர்கள் உடல் உழைப்பின் மூலமாக பிறருக்கு ஏதாவது நல்ல காரியங்களை செய்யணும். ஓய்வு, சோம்பல், கேளிக்கை, பொழுதுபோக்கு, வீண் செலவு போன்ற விஷயங்களை தவிர்க்கும் போது, பயனுள்ள செலவுகளை செய்யும் போது இந்நாள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக அமையும். துளாராசி அன்பர்களே, ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள்ல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கு. புதன் கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார். ராசியில குரு இருக்கார். சந்திரன் 10, 11ல் இருக்கார். புதன் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி. அனைத்தும் சாதகமாக இருக்கு. கேதுவுடைய சாரத்துல 11ஆம் இடத்திற்கு மாலை நேரம் 5:32 சந்திரன் வராரு. அந்த நேரத்துல நீங்க ஓய்வாக இருக்கிறீங்க, உங்களுடைய வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது இன்றைக்கு சிவாலயம் சென்று பிரதோஷ பூஜையில கலந்து கொள்ளலாம். அது உங்களுக்கு நிறைவை கொடுக்கும். என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருந்தால் அகலும். அதனால உங்களுடைய பிரச்சனை தீரக்கூடிய, நல்ல ஒரு சுகம், நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இன்றைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. 9ல் இருக்கும்போது புதனின் சாரத்தை பெற்றிருக்கார். கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்க முடியும். அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபராக இப்போது நீங்க இருப்பீங்க. முதல் நபராக இருப்பீங்க. முன்னிலை உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் சீக்கிரமாக தெரிந்து கொண்டு, சுதாரித்து கொண்டு, புரிந்து கொண்டு பிறரை வழி நடத்தக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். 10ல் சந்திரன் வரும்போது அவர் ராகுவோடு சேர்க்கை ஏற்படுது. கேதுவுடைய சாரத்தை பெறுகிறார். சூரியன் 10ஆம் இடத்திற்கு அதிபதி, ஜீவனஸ்தான அதிபதி சந்திரனை பார்க்கிறார். பௌர்ணமி யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு கிடைக்குது. பதவியில சிறந்து விளங்குவீங்க. பிடிச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு முதல் நபராக முதலிடத்தை பிடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 8, 9ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கும்போது சந்திராஷ்டமம் மாலை 5:32 அது முடிவுக்கு வருது. அப்படி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய காலத்திலும் கூட புதனுடைய சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய சமயோசிதமான புத்தியினாலையும் நல்ல அனுபவத்தின் மூலமாகவும் அந்த சந்திராஷ்டம பிரச்சனையை இப்போது நீங்கள் இல்லாதவாறு சமாளிக்க முடியும். 9ஆம் இடத்திற்கு மாலை நேரத்தில் சந்திரன் வராரு. கேதுவுடைய சம்பந்தம் ஏற்படுது. ஆன்மீக நாட்டம் ஏற்படும். நல்ல குருவை தெரிந்து கொள்வீங்க. பிறருக்கு நீங்கள் குருவாக இருப்பீங்க. அப்படியாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களே, 7, 8ஆம் இடங்கள்ல சந்திரன் நிற்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கும்போது ராசிக்கு பாக்யாதிபதியான புதனின் சாரத்தை பெற்று ராசியை பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு அனைத்தும் மகிழ்ச்சிகரமாக, சாதகமாக இருக்கும். விரும்பிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எளிதாக உங்களுடைய கைக்கு கிடைக்கும்.
8ஆம் இடத்திற்கு சந்திரன் மாலை 5:32 வராரு. அப்ப சந்திராஷ்டமம் தொடங்குது. சந்திராஷ்டமம் மட்டும் இல்லாம இந்த சந்திரனுக்கு ராகு கேதுடைய சம்பந்தமும் ஏற்படுது. உங்களுடைய ராசிக்கு 2, 8ல கேது ராகுக்கள் இருக்காங்க. அதனால மாலை நேரத்தை முடிந்த அளவிற்கு ஆலயத்துல செலவு செய்யணும், அல்லது நல்ல புத்தகங்கள் படிக்கணும், மனதிற்கு அமைதி, மனதிற்கு தெளிவு தரக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யணும். அப்படி செய்யும்போது சந்திராஷ்டம பிரச்சனை இருக்காது. இது பயனுள்ள நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, 6, 7ஆம் இடங்கள்ல சந்திரன் நிற்கிறாரு. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு எது கஷ்டமோ பிரச்சனையோ அது எல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். 7ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது ராசியில் இருக்கக்கூடிய கேது, சூரியன் இவர்களுடைய தொடர்பு சந்திரனுக்கு கிடைக்குது. 7ஆம் இடத்துல சந்திரன், ராகு சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால திருமண சம்பந்தமான குழப்பம் இப்போது அகலும். உறவில் இருக்கக்கூடிய திருமண வரன் பற்றி இப்போது சரியாக முடிவுக்கு வர முடியும். அதே போன்று திருமணத்தில் நிறைய வரன்கள் கிடைக்குது, எதை தேர்ந்தெடுக்கணும் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் அதெல்லாம் தீரும். அல்லது உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் வந்து உங்களுக்கு நல்ல வரன் வந்து இப்போது கிடைக்கும். அப்படியாக திருமண சம்பந்தமான தடைகள், குழப்பங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 5, 6ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று இருக்காரு. ராசியில் இருக்கக்கூடிய புதனுடைய சாரத்தை பெற்றிருக்கார். உங்களுடைய தனித்திறமைகள், பிறவியிலிருந்து வந்த ஒரு திறமைகளை இப்போது நீங்க தெரிந்து கொள்வீங்க அல்லது வெளிப்படுத்துவீங்க. அது உங்களுக்கு புகழை பெற்று தரும். 6ஆம் இடத்திற்கு மாலை நேரத்துல சந்திரன் வராரு. எது உங்களை வந்து முன்னேற விடாமல் தடுத்ததோ அதெல்லாம் இப்போது சரியாகும். கடன் பிரச்சனையா இருந்ததோ அல்லது நோய் நொடிகள், உடல் உபாதை அல்லது உடல் உபாதை இருக்குமோ என்ற ஒரு பயம் அனைத்தும் இப்போது விலகும். அதனால உங்களுக்கு உயர்வு, புகழ் கிடைக்கக்கூடிய, ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். கல்வி சம்பந்தமான ஜோதிட விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். கல்விக்கு ஒருவருடைய சுய ஜாதகத்திலிருந்து லக்னத்திற்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை தெரிந்து கொண்டோம் நேற்றைக்கு. அடுத்ததாக அவருடைய லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் பலமாக இருக்கணும். 4ஆம் இடத்தை ஆரம்ப கல்வி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்தானம் பலமாக இருக்கும்போது ஒருவர் கல்வி சேரக்கூடிய அந்த பருவத்திலிருந்தே, இளம் வயதிலிருந்தே நன்றாக படிப்பார். விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லுவாங்க. இவரை பார்க்கும் போதே தெரிந்து கொள்ள முடியும். இவர் வந்து பெரிய அளவுக்கு சிறப்பாக படித்து எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு வல்லுநராக வருவாரு, சாதிப்பாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். அந்த 4ஆம் இடம் பலமாக இருக்கும்போது இப்படி நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த 4ஆம் இடம் பலமாக இருக்கும்போது உடனே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 4ஆம் இடம் கெட்டு இருந்தாலோ பலமற்று இருந்தாலோ அவருக்கு கல்வி தடைப்பட்டு பிறகு தொடரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது ஒருவர் வந்து ஆரம்ப கல்வியை வந்து படிக்காமலேயே அஞ்சல் வழி கல்வி, தொலைத்தொடர்பு கல்வி போன்ற விஷயத்துல கரஸ் மூலமாக அவர் படிச்சு நல்ல பட்டங்கள்லாம் வாங்க முடியும். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வந்து படிச்சு பட்டங்களை வாங்க முடியும். அதனால 4ஆம் இடம் கெட்டு இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு 4ஆம் இடம் பலமாக இருக்கும்போது அவர் படிக்காத மேதையாகவே கூட இருப்பார். அந்த அளவிற்கு அவருக்கு உலக ஞானம் இருக்கும். அனுபவ அறிவை கொண்டே கல்வி பயின்றவர்களை அனைவரையும் நிர்வாகம் செய்யக்கூடிய அளவிற்கு சுய தொழில் தொடங்கி பெரிய முதலாளியாக வருவார். அதனால 4ஆம் இடம் பலமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் கூட எடுக்கும் போதே நம்ம பார்த்துட்டு கவலை கொள்ள தேவை கிடையாது. பிள்ளைகளை நினைத்து மற்ற விஷயங்களை அனைத்தையும் பார்த்து ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தன்மை அதுல இருக்கு. இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.